அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது தொகைநிலை தொடர்ல பண்பு தொகையை பத்தி பார்க்க போறோம். பண்பு அல்லது குணம் இது ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். பண்பு தொகைன்னு சொல்லலாம் அல்லது குணத்தொகை. பண்புக்கு இன்னொரு வார்த்தை குணம், பண்பு ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். இப்ப பண்பு தொகையை பார்க்க போறோம். இந்த பண்பு தொகை அப்படிங்கிறது சில சொற்கள் மறைந்து வரும். மை, ஆகிய அப்படிங்கிற அந்த ரெண்டு உருவும் சொற்களும் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். செம்மை மொழி, செம்மொழி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை படிச்சுட்டு இருக்கோம் தமிழ்ல. செம்மொழி அப்படின்னா என்னது? அந்த மொழி செம்மையான மொழி அப்படிங்கிற அந்த அர்த்தம். அப்ப அது செம்மொழி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எப்படி நம்ம சொல்லுவோம்? விரிவா சொல்லணும்னு சொன்னா செம்மையாகிய மொழி. அந்த மொழி இருக்கிற மொழிகள்லயே உன்னதமான சிறப்பு பெற்ற மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல செம்மையாகிய மொழி அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ரெண்டு உருவும் மறைஞ்சு வருது. மை அப்படிங்கிற உருவும் ஆகிய அப்படிங்கிற ரெண்டு உருவும் மறைந்து வருவதனால எப்படி சொல்றோம்? சுருக்கமா சொல்றப்ப எப்படி சொல்றோம்? செம்மொழி. அர்த்தம் புரியுதா? அதுதான் இந்த பண்பு தொகை. அப்போ மை, ஆகிய அப்படிங்கிற இந்த ரெண்டு உருவும் மறைந்து வருவது பண்பு தொகை. செம்மொழி, செம்மையாகிய மொழி. அப்ப அதுல மை, ஆகிய அப்படிங்கிற இந்த ரெண்டு உருவும் மறைந்து வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உவமை தொகை. போல, போன்ற இந்த ரெண்டு வார்த்தைகள், இந்த ரெண்டு சொற்களும் மறைந்து வரும். இதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தொகைநிலை தொடரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மறைந்து வருவதுதான் தொகைநிலை தொடர். அப்ப இந்த உவமை தொகைக்கு போல, போன்ற இலக்கணம் அந்த எடுத்துக்காட்டு பாருங்க. கயல் விழி. கயல் விழி அப்படின்னு என்னது? கயல் என்பது மீனினுடைய ஒரு வகை. கயல் மீன் அப்படி மீனை தான் நம்ம சொல்லுவோம். அவளுடைய கண் மீன் போன்ற கண்கள். அப்ப அதுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்னா கயல் விழி. விழிங்கிறது கண். அவளுடைய பேர் என்னது? அவளுடைய விழி கயல், மீன் மாதிரியான கண்ணை பெற்றவள். சரி, கயல் விழி, கயல் போன்ற விழியை உடையவள். அப்போ அதனுடைய அதுல எப்படி நம்ம அப்படியே சொல்லுவோம் கயல் போன்ற விழியை உடையவளே அப்படின்னு நமக்கு பேச்சு வாக்குல சொல்ல மாட்டோம். கயல் விழி, அவளுடைய பேரினுடைய விரிவாக்கம் கயல் விழி, கயல் போன்ற விழியை உடையவள். அப்ப அந்த இடத்துல போல, போன்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு உருபு அந்த இடத்துல மறைந்து கயல் விழி. நம்ம சிலதெல்லாம் பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அர்த்தம் சொல்லுவோம். சொன்னாங்கன்னு நம்ம இப்படிதான் சொல்லுவோம். கயல் விழி, உன்னுடைய பார்வை கண் மீன் போன்ற தன்மை பெற்றதா, உன்னுடைய கண் அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால அந்த இடத்துல கயல் விழி, கயல் போன்ற கண்ணை உடையவளே. அப்போ கண் போன்ற அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல உவமை தொகைக்கு மறைந்து வந்திருக்கு. நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. உண்மை தொகை அந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வருவது. ரெண்டு சொற்களுக்கு இடையில் பாத்தீங்கன்னா உம்ங்கிற சில சொல், ஒரே ஒரு வார்த்தை தான். உம்ங்கிற வார்த்தை மறைந்து வரும். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில சொற்கள் மறைந்து வரும். இந்த இடத்துல தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிற உம்ங்கிற உண்மை தொடர்ல உம்ங்கிற வார்த்தை மறைந்து வரும். இரவும் பகலும் நம்ம எப்படி சொல்லுவோம்? இரவு பகல். அப்ப அதை விரிவா சொல்லணும்னு சொன்னா இரவும் பகலும். அப்ப அது மறைந்து இரவு பகல். வெற்றிலையும் பாக்கும். அப்போ உம்ங்கிறது மறைந்து வெற்றிலை பாக்கு. பறவையும் இறகும் எப்படி சொல்லுவோம்? பறவை இறகு. இறகுன்னு சொன்னாவே அது எதுக்கு சேர்ந்தது? பறவையினுடைய இறகு. அப்ப பறவையும் இறகும் அப்படின்னா பறவை இறகு அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அன்மொழி தொகை. இது எல்லாத்த விட வேறுபட்டதா இருக்கிற ஒரு விஷயம். அதாவது வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, இது எல்லாமே ஏதாவது ஒன்று மறைந்து கொண்டே வரும். ஆனால் இந்த அன்மொழி தொகையில பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே மறைந்து, இது எல்லாமே அதுல இருக்கும். அன்மொழி தொகையில இது எல்லாமே இருக்கும். வேற்றுமை, வினை, பண்பு, உண்மை எல்லாமே மறைந்து வரும்.
ஆனா பெண்ணா பெண்பா, ஒருமையா பன்மையா ஒருத்தி. சரியா? வந்தாள் அப்படிங்கிறது என்னது? வினை. வந்தாளா, சென்றாளா, ஓடினாளா, இருந்தாளா, எல்லாம் மறைந்துதான் தேன்மொழி வந்தாள். அப்போ வேற்றுமை தொகை, அந்த அன்மொழி தொகையில எல்லாமே வேற்றுமை, பண்பு, உவமை, உண்மை எல்லாமே